சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானது. அதாவது அரசனுடைய சக்தி மக்களுக்கு எப்படி போய் சேரும், அவருடைய புத்தியும் யுக்தியும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய புத்தி தெளிவாக இருக்க வேண்டும். அது எங்கேயாவது குத்தி கிழிஞ்சி நார் மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சுனாக்கா எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்கவே முடியாது. ரெண்டாவது நாராகத்தான் போகும் வாழ்க்கை. சொல்லுவாங்க, நாராக இருக்க வேண்டிய விஷயத்தை 4 நாளாக 8ஆக 8 8ஆக்க பெருக்க சொல்லுவாங்க வாழ்க்கையில். இப்போ எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனசார நம்மளுடைய எனர்ஜியை ஃப்ரீ பண்ணணும். கோயில் குளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனையாக இருக்கா, கோயில் குளத்துக்கு போயிட்டு வாப்பா, என்னுடைய பிரச்சனைலாம் அது. கோயில் குளம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் விஷயம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம எப்போதும் கோயிலுக்கு போனால் அந்த குளத்துக்கு போயிட்டு வரோம். குளத்துக்கு போன பிறகு இல்லைன்னா கோயிலுக்கு போவாங்க சில பேர். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கோயிலுக்கும் குளத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் அந்த கோள்களுக்கும் குளத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறது. அங்கே தான் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி. இப்போ நம்ம போய் குளத்துல போய் முழுக முடியுமா? முன்னாடி மாதிரிலாம் அந்த அளவுக்கு நம்ம போய் கூட்டம். அதனால தான் என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் அந்த தண்ணி எடுத்து நம்ம தெளிச்சுக்கவாக செய்ய வேண்டும். எந்த கோயிலுக்கு போனாலும் குளத்தை மிஸ் பண்ணாதீங்க. குளத்துக்கு போகும்போது பத்திரமா போங்க, சேஃப்டியாக போங்க. தண்ணி இருந்துச்சுன்னா வழுக்காமல் பார்த்துக்கோங்க. யாரையாவது மொண்டாவது கொஞ்சமாக தண்ணியை எடுத்து நம்ம தெளிச்சிக்கிட்டோம்னா இந்த கோள்கள் எனர்ஜி எப்பொழுதுமே எல்லா கோயிலுடைய குளங்களுக்கும் எனக்கு சக்தி இருக்குது. இன்றைக்கி தண்ணி இருக்கா இல்லைன்னா இருக்காது மேக்ஸிமம். ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது பயன்படுத்திக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். இது கோள்களுக்கும் கோயிலின் குளங்களுக்கும் சக்தி உண்டு. அதை இறங்கிக்கிட்டே இருக்கும். அதான் தாமரை சொல்லுவாங்க, டிஷான்ற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே. சரி, இது ஒரு தகவல். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.